அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மக்கமா நகரத்திலே 3 பாதங்களின் மூலம் நமக்கு மிகப்பெரிய படிப்பினையை கொடுத்திருக்கின்றான். அந்த 3 பாதங்களிலே, 3 மனிதர்களுடைய பாதங்களிலே முதல் பாதம் ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்காக தம் பாதங்களை தாங்கி அந்த வீட்டை கட்டினார்கள், அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டினார்கள். ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பாதம் பட்ட தடங்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மகாமே இப்ராஹிமாக மாற்றி அதை தொழக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வத்தஹது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. நாம் இப்ராஹிமினுடைய அந்த பாதத்தை நாம் மக்கள் தொழக்கூடிய ஒரு இடமாக நாம் மாற்றினோம் என்று சொல்லுகின்றான். தவாஃப் முடித்ததற்கு பின்னால் 2 ரக்காத்துகள் நாம் அங்கே தொழுகின்றோம். 2வது பாதம் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்காக பொறுமையாக இருந்து அந்த இடத்திலே அவர்கள் ஓடுகின்றார்கள், சையிலே ஓடுகின்றார்கள். தண்ணீரை தேடி பிள்ளைக்காக ஓடுறாங்க. அந்த பாதம் தண்ணீரை தேடுகின்றது. இந்த பாதத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எப்படி ஆக்கினான் என்றால், இப்பொழுது உம்ரா ஹஜ் செய்யக்கூடிய எல்லோருமே ஓடக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த இடத்தை ஆக்கிவிட்டான். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இப்போ நம்ம தண்ணியை தேடி ஓடுறோமா? கிடையாது. அங்கே தண்ணி இருக்குதா? நிறைய தண்ணி இருக்கு குடிக்கிறதுக்கு. தண்ணி கிடைக்காம என்ன செஞ்சாங்க? நம்முடைய தாய் ஓடினார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதை ஒரு நினைவாக ஆக்கிவிட்டான். முதலிலே செய்த அந்த பாதத்தினால் அல்லாஹ் நமக்கு வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தான். 2வது செய்த அந்த பாதத்தின் காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நினைவு கூறக்கூடிய இடமாக அதை ஆக்கினான். வரலாற்றில் நினைச்சு பாரு, வரலாற்றில் என்ன நடந்துச்சு என்பதை நினைவு கூறக்கூடிய இடமாக ஆக்கணும். அங்கே ஓடும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருது? அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடுனாங்க, அங்கே அந்த ஞாபகம் என்ன செய்யுது? வருது. 3வது பாதம் தண்ணீர் கிடைக்காமல் தவித்து ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பாதங்களை கொண்டு காபாவிற்கு முன்னால் அடிக்கின்றார். கஷ்டம். 3 பேருமே கஷ்டம் தான் பட்டாங்க. 3 பேருடைய கஷ்டமும் வரலாறு, 3 பேருடைய கஷ்டமும் படிப்பினை. 3 பேருடைய கஷ்டத்திலே நம்ம என்ன செய்யணும்? அதை பின்பற்றணும். 3வதாக அவர்கள் அடித்த அந்த கஷ்டத்தின் காரணத்தினால் அந்த பாதத்தின் மூலம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு சேவைக்களமாக மாற்றினான். அது உலகத்துக்கு என்ன செய்யலாம்? அல்லாஹ் தண்ணி கொடுக்குறான், சம்சம் தண்ணி. இப்போ 3 பாதங்கள். ஒரு பாதம் பள்ளியை கட்டியது, அது தொழக்கூடிய இபாதத்துடைய பாதமாக மாறியது, நமக்கு இபாதத் செய்யணும். 2வது பாதம் ஓடியது, தண்ணீருக்காக ஓடியது. எனவே அந்த பாதத்தை நினைவு கூறக்கூடிய இடமாக அல்லாஹ் மாற்றினான். 3வது பாதம் அடிச்சது, அதனால அல்லாஹ் அடிச்சான், தண்ணியை கொடுத்தான். அந்த பாதத்தை அல்லாஹ் தஆலா சேவைக்களமாக மாற்றினான். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில இபாதத் என்பது முக்கியம். வணக்கம், அல்லாஹ்வை நிறைய வணங்கணும். அதே போன்று நினைவு கூறுதல், படிப்பினைகள், வரலாறு என்பது முக்கியம். வரலாற்றை கொண்டு அதிகமாக நாம் படிப்பினைகள் பெற வேண்டும். 3வதாக சமூக சேவை என்பது நமக்கு மிக முக்கியம். ஆக இந்த 3 விஷயங்களையும் இந்த 3 பாதங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் தருவானாக.